சைக்கிள் என்ன உடஞ்சி ஒட்டியெல்லாம் இருக்கிறீங்க? இது அந்த இந்த சுனாமி அடிச்ச நேரத்தில் வேர்ல்ட் விஷன் இதால எனக்கு தந்த பைஸ்கில் சல்மா அமீராம் ஷா தந்த பைஸ்கில். அவை நான் 89 இதுவரையில கடமை பார்த்துட்டு இந்த பைஸ்கில் தான் ஓடி வரேன். இதுவரையில காத்தாங்குடி இருந்தும் டைமில் இந்த மலைக்குள்ள தண்ணிக்குள்ள இந்த பள்ளி இந்த பள்ளி சகல கடமையும் நான் அந்த பள்ளி யாருமே மோத்தினும் இல்லை மோதியும் இல்லை வசதி குறைந்த இடம் இல்லை. காத்தாங்குடி நூறானியா பள்ளியடியே இருந்து இந்த பைஸ்கில் இவ்வளவு சொல்றதுக்கு 20 நிமிஷம் கழிச்சு 6 மணி நேரம் வாயிலுக்கு வந்திருக்கு மொஹிதீன் ஜும்மா பள்ளி வாயில். இங்கே கடமையாற்ற ரம்லான் மௌலவியை தான் நம்ம சடன்லியா சந்திக்க போறோம். மொழி வந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மொழி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. இன்னும் இந்த பக்கம் சஜினிய நான் ஜும்மா தொழுத வந்து உங்களை சந்திக்கிறது தான் இந்த பக்கம் வந்து எவ்வளவு மிச்சம் வேலை செய்றீங்க இங்கே? நான் இங்கே 5 வருஷமா வேலை செய்றேன். ஆக 89ஆம் ஆண்டு இருந்து இதுவரையிலேயே 34வது வருஷம் இதை நான் சேவை செய்கிறேன். இந்த உள்ள அதிகமான பிள்ளைகளை குர்ஆன் ஓதி வெளியாக்கி குர்ஆன் மத்ரஸாக்கள் நடத்தி 25 வருஷமாக அவார்டும் பெற்றிருக்கேன். அந்த காத்தாங்குடி இருந்து இந்த பைஸ்கில் தான் ஊருக்கு உலகத்தோட நான் இங்க வந்து என்னன்னு சொன்னா இந்த நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப ரமலான் மௌலவி இந்த ஒல்லிக்குளம் மொஹிதீன் ஜும்மா பள்ளியில் இருக்கிறீங்கன்னு சொல்லி, அப்ப உங்களோட நிலைப்பாடுல பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வந்து நாங்கள் வீடியோ பண்றோம்னு நினைச்சுக்கவானா முடியுமா உங்களால இந்த சாத்தியங்கள் உதவி இன்ஷா அல்லாஹ் நான் இப்படித்தான மொழி. இப்ப நாம உங்களோட நிலைப்பாட காட்டுவோம். நிறைய பேர் பார்த்து கொண்டு இருப்பாங்க. முடியாதுன்னு சொல்ல இல்லாது நாம வீடியோஸ் அதில் போட்டு 24 மணி நேரத்தை கூட அதுக்குரிய என்ன செய்ய உதவியில் கிடைக்குது. சைக்கிள் என்ன உடஞ்சி ஒட்டியெல்லாம் இருக்கிறீங்க? இது அந்த இந்த சுனாமி அடிச்ச நேரத்தில் வேர்ல்ட் விஷன் இதால எனக்கு தந்த பைஸ்கில் சல்மா அமீராம் ஷா தந்த பைஸ்கில். அவை நான் 89ஆம் ஆண்டு இதுவரையில கடமை பார்த்துட்டு இந்த பைஸ்கில் தான் ஓடி வரேன். இதுவரையில காத்தாங்குடி இருந்தும் டைமில் இந்த மலைக்குள்ள தண்ணிக்குள்ள நீங்க அங்கே ஒதுக்கிஞ்சு வாரீங்க. இந்த பள்ளி இந்த பள்ளி சகல கடமையும் நான் அந்த பள்ளி யாருமே மோத்தினும் இல்லை மோதியும் இல்லை வசதி குறைந்த இடம் இல்லை. காத்தாங்குடி நூறானியா பள்ளியடியே இருந்து இந்த பைஸ்கில் இவ்வளவு சொல்றதுக்கு 20 நிமிஷம் கழிச்சு 6 மணி நேரம் நான் வந்து போறதுக்கு ஏது பெருமல்ல. நீங்க இப்ப நான் உட்பட இத்தனை பேருக்கு நீங்க உட்பட நாம ஆயிரக்கணக்கில் பிள்ளைகள் வெளியாயிருக்கு டாக்டர் மாறாருக்கு. அவங்களுக்கு தெரியும் சித்தி மாசரமான் டாக்டர் ஆக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். 10 வருஷமா அந்த மத்ரஸா நடத்தி வேற பள்ளி எல்லாம் அபரார் பள்ளியில மத்ரஸா நடத்தி நிறைய இடங்கள்ல வழங்கி நம்ம ஓதின பிள்ளைகள் மௌலவி மாறாரிக்காக சில டாக்டர் ஆரிக்காக நிறைய நிறைய பேரு நம்ம அவளோட உதவியால செஞ்சிருக்கேன். 34 வருஷமா போயிட்டு 25 வருஷமாக அவார்டும் பெற்றுட்டு முறை இப்ப அது பின்னால இப்ப கொஞ்சம் வயசு போறதுக்கு பின்னால பள்ளி கடமை 2 கடமை இந்த இது ஒரு வசதி குறைஞ்ச பள்ளி வாசம் அவர் 2 கடமை இந்த கைதால தான் பார்த்து இன்ஷா அல்லாஹ் ஏழுமாயிருந்தார். குடும்ப நிலப்பாடு குடும்ப நிலப்பாடு வீடியோ போறதுல ஃபேமிலி ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல ஃபேமிலி ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. இப்படி போய் மௌலவிட்டு கேளுங்க அவரும் வாய் திறந்து கேட்க மாட்டாரு அப்படின்றாங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் அது 2 பொம்பளை பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் நிறைய பேர் மாணவர்கள் உதவி செஞ்சு சம்பளத்தாலையும் உதவி செஞ்சு சகத்துக்காக உதவி செஞ்சு 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கேன். இப்ப எனக்கு இருக்கிறதுக்கும் ஒரு இருப்படம் இல்லை. ஒரு வளகத்துண்டு கிடைச்சிருக்கு. அதுல இன்ஷா அல்லாஹ் இப்ப சீக்கிரம் சென்ற நோன்புக்குள்ள டாய்லெட் வசதியும் லைன் தண்ணி வசதியும் செஞ்சு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இருப்படத்துக்கு ஒரு வசதியும் இல்லை. அதுவும் இல்லாத வரைக்கும் இந்த பைஸ்கில் தான் ஓடிட்டு. சரி ஓகே. இப்ப நான் இங்க வந்து சைக்கிளை ஒட்டி ஓடுறீங்க. எத்தனை பேர் இந்த டஸ்ட் பட்டாலே சைக்கிள் ஓட மாட்டாங்க ஒட்டி ஓடுறீங்க. ஓகே கிடைச்சத கொண்டே கபுல் செஞ்சிட்டு இருக்கேன். அல்லாஹ் தஆலா மேக்ஸिमम ட்ரை பண்றேன் மோலே. மேக்ஸिमम ட்ரை பண்றேன். உங்களுக்கு தூரத்துல இருந்து பார்த்தா சைக்கிள் சரி வராது. நான் நினைச்சேன் உங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன்னு சொல்லி சைக்கிள் போட்டா ஒரு 1 ஹவர்லயே உங்களுக்கு சைக்கிள் கிடைச்சிடும். நான் ஒரு மோட்டார் பைக்கிலுக்கு ஒரு ஏற்பாடு செய்யறேன். சரியா? பெரிய லெவல்ல நினைக்க வேணாம். ஏதோ முறிக்க ஒரு அழிஞ்சு வார போற அளவுக்கு ஒரு ஏற்பாடு. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இல்லையா? இதுதான் திறக்கணும். சரி மோலே, நான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் திறங்க. நீங்க சரியா? நான் உங்களுக்கு பே பண்றேன். நீங்க அக்கௌண்ட் திறந்துட்டு எனக்கு இந்த ஏன்னு செய்யுங்க. நீங்க கமர்ஷியல் பேங்க்ல திறங்க. சரியா? லேசு திறந்துட்டு எனக்கு இந்த நீங்க அக்கௌண்ட் நம்பரை தாங்க. நான் அதை வச்சு கொள்ளுங்க. ஒன்னு நினைக்க வேணா. சரி, இது அக்கௌண்ட் நம்பரை தாங்க. நான் இதுல போடுறேன். கட்டாயம் உங்களோட உள்ட்ட படிச்ச மாணவர்கள் கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிதானே? ஒன்னு நினைச்சுக்க வேணா. சரி நேர்களே, இப்ப நம்ம சடன்லியா தான் ரமலான் மௌலவியை சந்திச்சிருக்கோம். ரமலான் ஃபலாஹியா அவங்க வந்து ரொம்ப காலமா 34 வருஷமா வந்து இந்த துறையில் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மாணவிகளை உருவாக்கிய ஒரு பெருந்தகை என்று சொல்லலாம்.
அந்த அளவுக்கு மிகவும் கவனமாக பிள்ளைகளை ஓதுவிக்க வேண்டும் என்கிறதுல ரொம்பவும் திரகாத்திரமாக ஓதுவித்த ஒரு மௌலவி அவர்கள் இன்று அவர்கள் வறுமை காரணமாக இப்படியான நிலைமைக்கு வந்திருக்காங்க. சடன்லியா தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண வந்தேன். எனவேதான் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்ல மனம் படைத்த நல்ல பணம் படைத்த என் அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக நான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொன்னா, நான் உட்பட இவங்கள்ட்ட ஓதுன ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஆண் பெண் யாராக இருக்கலாம், டாக்டர் இருக்கிறீங்க, லாயர் இருக்கிறீங்க, இன்ஜினியர், நல்ல பிரபலியமான தொழிலாளர்கள் இருக்கிறீங்க, ஒருத்தர் ஒரு 1000 ரூபாய் காசு போட்டாலே போதும் மௌலவிக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுக்குள்ள அந்த மோட்டார் பைக் உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொல்லி மௌலவி இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு முயற்சியை செய்யறேன். நீங்க எக்கோ நம்பர் தந்து நம்பர் தாங்க, நான் நம்பரை போட்டு ஹெல்ப் பண்ணி